குழந்தைச்சாமி தன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அதை கடந்து வந்ததால் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது. யாரிடமும் தேவையில்லாமல் கோபப்படாமல் பொறுமையாக பேசும் தன்மையுடையவராக இருந்தார். அவர் ஒரு நாள் மெதுவாக ஆற்றங்கரையோரம் நடந்து சென்றார். அந்த ஆற்றங்கரையில் அவருக்கு தெரிந்த சலவை தொழிலாளி காத்தமுத்து துணிகளை துவைத்து கொண்டிருந்தார். அவரிடம் போய் பேசலாம் என, காத்தமுத்து, பொழப்பு தலப்பெல்லாம் எப்படிப்பா இருக்கு என்று குழந்தைச்சாமி கேட்க, காத்தமுத்து சலிப்புடன், எங்கெங்க என் பொழப்பு என்ன பொழப்பு என சொல்ல, ஏன் காத்தமுத்து இப்படி ரொம்ப சலிப்பா சொல்ற என்று குழந்தைச்சாமி கேட்க, அட ஆமாங்க, எப்பவும் துணியை துவைக்கவும் அதை காய போடவும் வெயில்ல நின்று சாக வேண்டியதா இருக்கு. ஒன்றும் மிச்சம் பண்ண முடியல. ஒரு 10,000 பணம் இருந்தா ஒழுகிற வீட்டை பிரித்து ஓடு வாங்கி மாட்டிடுவேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது என கவலைப்பட்டார். காத்தமுத்து, நீ சம்பாதிக்கிற அம்புட்டையும் செலவழிக்கிற, அதனால தான் உன் கையில் பணம் தங்கவே மாட்டுது என குழந்தைச்சாமி சொல்லியும், அட நீங்க வேற, நான் என்ன சேர்த்து வைக்கிற மாதிரியா சம்பாதிக்கிறேன், செலவுக்கே சரியா இருக்குது, இதில் எங்கிட்டு போய் நான் சேர்த்து வைக்கிறது என காத்தமுத்து சலிப்பாகவே சொன்னார். சரிப்பா, நீ தான் தினமும் குடிக்க போறீல, அந்த காசை சேர்த்து வை, மாதம் 6,000 ரூபாய் வருமே, உனக்கே ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தினமும் குடிக்க ஆகுது, அப்புறம் எப்படி உன்னால் சேமிக்க முடியும்? தப்பு ஓ மேலே தான், உன்னால தான் உன் குடும்பம் வறுமையிலேயே இருக்கு, நீ குடிக்கிறத நிப்பாட்டு, உன் குடும்பத்தில் இருக்க கஷ்டம் போயிடும் என்று குழந்தைச்சாமி சொன்னதும், ஏங்க நீங்க என்ன, பகல் பூரா வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உடம்பெல்லாம் வலிக்குது, குடிச்சாதான் நிம்மதியாக தூக்கம் வருது, இல்லைன்னா மறுநாள் வேலையே செய்ய முடியாது, இந்த வேலையை விட்டுட்டு தினக்கூலி வேலைக்கு தான் போகணும் என்று காத்தமுத்து சலிப்பாக சொல்ல, ஏப்பா இது உனக்கு சொந்த தொழில், இதை விட்டுட்டு நீ கூலி வேலைக்கு போனா கூலி 300 ரூபாய் தான் கொடுப்பாங்க, அதில் 200 ரூபாய் நீ குடிக்கவே போயிடும், அந்த 100 ரூபாயும் நீ வர்ற வழியிலே செலவழிச்சிருவ, பின்ன எப்படி உன்னால் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியும் என்று குழந்தைச்சாமி சொல்ல, எல்லாம் ஒன்றுதாங்க என காத்தமுத்து கோபமாக சொன்னார். இரு, உனக்கு இந்த தொழிலே நிம்மதியான லாபமான தொழில்தான்னு உனக்கு புரிய வைக்கிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் குழந்தைச்சாமி. ஆமா, இத்தனை வருஷமா பார்க்குற எனக்கு தெரியாதா இந்த தொழில் லாபமா நஷ்டமான்னு, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு தெரிகிறது என காத்தமுத்து புலம்பினார். ஆத்தங்கரையிலிருந்து நேராக வீட்டுக்கு சென்ற குழந்தைச்சாமி தன் மனைவியை அழைத்து, நம்ம செலவக்கார காத்தமுத்துக்கிட்ட போய் நீ கல்யாண பட்டு புடவை செலவைக்கு கொடுத்ததா சொல்லி அதை எப்போ வெளுத்து திருப்பி தருவீங்கன்னு கேளு, அதோட விலை 15,000ன்னு சொல்லு என்று தன் மனைவியிடம் சொன்னார். அவர் மனைவி இதை கேட்டுவிட்டு, ஏங்க என்ன போய் பொய் சொல்ல சொல்றீங்க, அவரே பாவம் கஷ்டப்படுறாரு என சொல்லவும், நான் சொல்றத மட்டும் செய்யுமா, அவரோட பணம் நமக்கு எதுக்கு, நான் சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்குமா இல்லையா என குழந்தைச்சாமி தன் மனைவியிடம் கேட்க, சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே அவர்கிட்ட போய் கேட்குறேன் என்று நேராக காத்தமுத்துவிடம் சென்று, ஏப்பா காத்தமுத்து, நான் கல்யாண பட்டு புடவைய செலவைக்கு போட்டிருந்தேல்ல, எங்கப்பா திரும்ப தரவே இல்லை, என்ன மறந்துட்டியா என குழந்தைச்சாமியின் மனைவி கேட்டதும் காத்தமுத்து நன்றாக யோசித்து பார்த்துவிட்டு, ஏமா நீங்க பட்டுப்புடவையெல்லாம் தரவே இல்லையே என்று சொன்னார். இல்லப்பா, நீ 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து செலவைக்கு போட்ட துணியை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வேற எதுவும் செலவைக்கு துணி இருக்கான்னு கேட்ட, அப்போதான் என் கல்யாண பட்டு புடவைய செலவைக்கு உங்ககிட்ட கொடுத்தேன், அப்போ நீ போதையில் இருந்த, அதனால மறந்துருப்ப, உன் வீட்டில் போய் நல்லா தேடிப்பாரு, அதோட விலை 15,000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு தன் கணவனிடம் வந்து, ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் என சொன்னதும் குழந்தைச்சாமி தன் மனைவியை பாராட்டினார். காத்தமுத்து தன் வீடெங்கும் பட்டுப்புடவையை தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. நான் தான் போதையில பட்டுப்புடவைய வழியில தவற விட்டுட்டனோ என நினைத்து பயந்தார். குழந்தைச்சாமியிடம் சென்று இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் என அவர் வீட்டுக்கு சென்ற காத்தமுத்து, உங்க மனைவியோட பட்டுப்புடவைய நான் வாங்கவே இல்லைங்க என சொன்னதும் குழந்தைச்சாமியும் அவர் மனைவியும், நீங்க தான் போதையில வாங்கிட்டு போனீங்க என உறுதியாக சொல்லி, அதன் விலை 15,000, அந்த புடவை இல்லைன்னா நீங்க எனக்கு 15,000 தரணும் என குழந்தைச்சாமி சொன்னதும், ஏங்க பட்டுப்புடவைய வாங்கினதா எனக்கு ஞாபகமே இல்லைங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க என்று காத்தமுத்து பாவமாக கெஞ்சினார். குழந்தைச்சாமிக்கு அவரை பார்ப்பதற்கு பாவமாக இருந்தாலும் அவர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடித்துவிட்டு அவர் பார்க்கும் தொழிலையே குறை சொல்வதால் அவருக்கு பாடம் புகட்டியே ஆக வேண்டும் என்று காத்தமுத்துவிடம் குழந்தைச்சாமி ரொம்பவும் கோபமாக பேசினார். அதனால் காத்தமுத்து சோகமாக அங்கிருந்து வந்து விட்டார். 2 நாட்களுக்கு பிறகு காத்தமுத்து வீட்டிற்கு சென்ற குழந்தைச்சாமி பட்டுப்புடவையை குடு என்று கேட்டு வாக்குவாதம் செய்தார். எவ்வளவு தேடியும் பட்டுப்புடவையை காணாமுங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க என காத்தமுத்து கெஞ்சினார்.
ஆனால் குழந்தைச்சாமி பட்டு புடவையை கொடு, இல்ல அதுக்கு பதிலாக பணத்தை கொடு என்று கோபமாக சொன்னார். உடனே பக்கத்தில் இருந்த காத்தமுத்துவின் மனைவி, அண்ணே ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? 15,000க்கு நாங்க எங்கன்னே போவோம்? நாங்களே குழம்பு வைக்க கூட காசு இல்லாம சுடுகஞ்சியையும் வெங்காயத்தையும் வச்சுக்கிட்டு தானே சாப்பிட்றோம். 15,000 எங்களால் தர முடியாதுன்னே, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க என கண்ணீர் விட்டாள். முடியாதுமா, உன் புருஷன் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு எனக்கு பணத்தை தர சொல்லு. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என காத்தமுத்துவையும் அவருடைய மனைவியையும் கோபத்துடன் திட்டிச் சென்றார் குழந்தைச்சாமி. இருந்தாலும் காத்தமுத்து குடிப்பழக்கத்தை விடுவதாய் தெரியவில்லை. உடனே பஞ்சாயத்தை கூட்டினார் குழந்தைச்சாமி. காத்தமுத்து கிட்ட செலவைக்கு போட்ட 15,000 மதிப்புள்ள பட்டு புடவைய போதையில் அவர் தொலைச்சிட்டாரு. அதனால அந்த பட்டுச்சேலையை தேடி எடுத்து தர சொல்லுங்க, இல்லைனா 10,000 தர சொல்லுங்க என குழந்தைச்சாமி பேச்சை முடித்தார். ஆனால் காத்தமுத்து, என்னால 10,000 கொடுக்க முடியாதுங்க, நானே கஞ்சி குடிக்க கஷ்டப்படுறேன் என்று அழுதார். அதனால் மனம் இறங்கிய பஞ்சாயத்து தலைவர்கள், ஏப்பா அவன் தான் கஞ்சி குடிக்கவே கஷ்டப்படுறேன்னு சொல்றான், நீ பணக்காரன் தானப்பா, 10,000 உனக்கு ஒரு பணமா, விடுப்பா என சொல்லவும் கோபமடைந்த குழந்தைச்சாமி, அப்ப நீங்க கொடுங்க என பஞ்சாயத்து தலைவரை பார்த்து கேட்டார். உடனே மிரண்டு போன பஞ்சாயத்து தலைவர், ஏப்பா என்னப்பா இப்படி பேசுனா எப்படிப்பா என கேட்க, சும்மா வளவளன்னு பேச வேணாம், எனக்கு 10,000 வேணும், ஒரே தவணையில் தர முடியலைன்னா காத்தமுத்து தினமும் சம்பாதிக்கிற பணத்தை நான் போய் வாங்கிக்கிறேன் என்று சொன்னார் குழந்தைசாமி. பஞ்சாயத்திலும் இந்த முடிவிற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதைவிட வேறு வழி இல்லாததால் காத்தமுத்துவும் இதற்கு சம்மதித்தார். காத்தமுத்து கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை தினமும் சென்று தவறாமல் வாங்கி விடுவார் குழந்தைசாமி. அதில் காத்தமுத்துவின் மனைவியிடம் வீட்டு செலவுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதத்தை அவர் வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவார். 2 நாட்களுக்கு மேல் காத்தமுத்துவுக்கு குடிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் குழந்தைச்சாமியிடம் சென்று இன்றைக்கு மட்டும் பணம் தர முடியாது என்று பணம் தர மறுத்தார். அதெல்லாம் முடியாது, எனக்கு தர வேண்டியதை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு என்று பணத்தை வாங்கி சென்றார் குழந்தைச்சாமி. காத்தமுத்துவுக்கு முதல் 5 நாட்கள் குடிக்காமல் இருக்கவே முடியவில்லை. ஆனால் அவர் குடும்பம் நிம்மதியாக 3 வேளையும் சாப்பிட்டது. காத்தமுத்து அவர் குடும்பத்தோடு உட்கார்ந்து வயிறு நிறைய சாப்பிட்டதால் நாளடைவில் குடிப்பழக்கம் அவருக்கு மறந்து போனது. காத்தமுத்து குடியை முழுமையாக மறந்து போனது குழந்தைச்சாமிக்கு தெரிந்ததால் காத்தமுத்துவையும் அவர் மனைவியையும் குழந்தைச்சாமி தன் வீட்டிற்கு வரவழைத்து நல்ல சுவையான சாப்பாடை சாப்பிட கொடுத்தார். காத்தமுத்துவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏன் இவர் இப்படி செய்கிறார் என புரியாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்களிடம் வசூலித்த பணத்தை காத்தமுத்துவின் மனைவி கையில் கொடுத்தார் குழந்தைச்சாமி. எதுக்குங்க இவ்வளவு பணம் என்று காத்தமுத்து மனைவி கேட்டதும், இது எல்லாமே இந்த 3 மாசமா உன் புருஷன் சம்பாதிச்ச பணம்தாமா. குடிப்பழக்கத்தால தான் நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு உன் புருஷனுக்கு தெரியல. நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், உன் புருஷனுக்கு புரியல. அவர் பார்க்குற தொழிலையே அவரே குறை சொன்னாரு. அவருக்கு புரிய வைக்கத்தான் பட்டு புடவையை கொடுத்தேன்னு பொய் சொல்லி பணத்தை வாங்கி சேர்த்து வச்சேன். இது அம்புட்டும் உங்க பணம் தான், எப்படி சிக்கனமா வாழணும், பணத்தை எப்படி சேமிக்கணும்னு மற்றவங்களை பார்த்தாவது கத்துக்கிட்டு வாழுங்க என்று குழந்தைச்சாமி அறிவுரை சொன்னார். காத்தமுத்துவும் அவர் மனைவியும் குழந்தைச்சாமியை கும்பிட்டு நன்றி சொன்னார்கள். எந்த பழக்கம் மூலம் நம் உடல் நலமும் வாழ்க்கை தரமும் உயரவில்லை என தெரிகிறதோ அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டாம். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உலகத்தின் பார்வையில் மதிப்பாய் வாழுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.